டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஹிந்தி சீகோ அப்படிங்கிற ஒரு போயம் பத்தி தான். ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. फूलों से नित हंसना सीखो, बौरों से नित गाना, तरु की झुकी ढालियों से नित सीखो शीश झुकाना. லேர்ன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. யாரை பார்த்து லேர்ன் பண்ணணும்னா, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் நேச்சரல்ல இருந்து பல விஷயங்களை நம்ம கத்துக்கலாம் அப்படிங்கறத இந்த போயம் மூலமா சொல்ல வராங்க. டைட்டில் பாருங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல சீகோங்கிற போயம் எதுல இருந்து இருக்கு? ஹமாரா பர்யாவரன், அவர் என்விரான்மெண்ட். சோ நம்ம லேர்ன் பண்றதுக்கு இயற்கையை பார்த்து கூட, நேச்சர் திங்ஸை பார்த்து கூட நம்ம என்ன செய்யலாம்? லேர்ன் பண்ணலாம். ஹமாரா பர்யாவரனுக்கு மீனிங் என்ன? அவர் என்விரான்மெண்ட். அவர் என்விரான்மெண்ட். அவர் என்விரான்மெண்ட்னா என்ன? நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நேச்சுரலான திங்ஸ் தான். ஓகேவா? நம்மளை சுத்தி என்னெல்லாம் இருக்கு? நேச்சுரல் திங்ஸ் என்னெல்லாம் இருக்கு? மவுண்டெயின், சி, ட்ரீ, ஸ்கை, நம்ம இருக்கிற இடம் எர்த்து. இதுல இருந்து நீங்க நல்ல விஷயங்களை கத்துக்கோங்க அப்படின்னு இந்த போயம் வந்து சொல்லுது. ஓகே, சீக்கோனா என்ன சொன்னேன்? சீக்கோ, சீக்னா, தட் மீன்ஸ் லேர்ன். லேர்ன் த திங்ஸ். என்ன லேர்ன் பண்ணணும்? வாங்க என்னெல்லாம் லேர்ன் பண்ணலாம், யார் மூலமா என்னெல்லாம் கத்துக்கலாம்னு பார்க்கலாம். சீக்கோ மீன்ஸ் டு லேர்ன். ஓகே, ஃபர்ஸ்ட் யார்கிட்ட இருந்து கத்துக்க சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் திங்ஸ், फूलों से नित हंसना सीखो. फूल அப்படிங்கிறது ஃப்ளவர். ஃப்ளவரை பார்க்கும்போது வாடி போய் இருக்குமா, இல்ல நல்லா மலர்ந்து இருக்குமா? மலர்ந்து இருக்கும். அதை பார்க்கும்போது அது நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும், மலர்ந்து இருக்கும். ஃபூலோசே நித்து ஹன்ஸ்னா சீக்கும். மலர்களை பார்த்தாவது நீங்க புன்னகை செய்ய பாருங்க, புன்னகையே கத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு சிரிக்கிறதுக்கே யோசிக்கிறாங்க. அதனால இந்த இயற்கை மூலமா என்ன சொல்ல வர்றாங்க? பூக்களை பார்த்தாவது நீங்க கத்துக்கோங்க. பூக்கள் ஒருத்தரை பார்த்து முறைச்சுக்கிட்டு ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறது இல்ல. எல்லார பார்த்தாலும் அது என்ன செய்யுது? ஒரு ஸ்மைல் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, फूलों से नित हंसना सीखो. ஆல்வேஸ், நித்துனா என்னது? ஆல்வேஸ், எப்பவுமே சிரிக்க பழகுங்க, கத்துக்கோங்க. யார்கிட்ட இருந்து? फूलों से. फूलों से नित हंसना सीखो, பௌரோं से नित गाना सीखो. பௌரோம் அப்படின்னா பி, வண்டு. வண்டு என்ன செய்யும்? ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டே ஒரு ஒரு சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மலர்களை பார்த்து பார்த்து அது சுத்தி சுத்தி வரும். என்ன செய்யும்? ரிங்காரம் இட்டுக்கிட்டே இருக்கும். பௌரோம் அப்படிங்கிறது பி, வண்டு. அது மூலமா எதை கத்துக்கணுமா? பாட கத்துக்கணுமா? நித்து கானா சீக்கோ. தரு கி ஜுகி டாலியோ சே. தரு அப்படிங்கிறது என்னன்னா ட்ரீ. மரங்களை பார்த்திருக்கீங்களா? மரங்கள் எவ்வளோ வளர்ந்தாலும் அதோட கிளைகள் வந்து எப்படி இருக்கும்? பூமியை நோக்கி கீழே நோக்கி தான் இருக்கும். அப்படியே உயரமா வளர்ந்தாலும் அது என்ன செய்யாது? இப்படி ஊச்சியா போகாது. அது வந்து ரொம்ப பிளெக்சிபிளா எர்த்த நோக்கி அப்படி டவுன் ஆயிரும். நம்ம எவ்வளவு ஒரு வளர்ச்சியில இருந்தாலும் எப்படி இருக்கணும்? மத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கறவங்களா, பிளெக்சிபிளா இருக்கணும். ஜுக்கி டாலியோசி, அந்த மரத்துடைய பிரான்ச்சஸ், அதை பார்த்து என்ன பழகிக்கணும்? பொலைட்னஸ பழகிக்கணும், பொலைட்டா இருக்கணும். ஜுக்கி டாலியோசே நித்து சீஸ் ஜுகானா, தலை வணங்குதல்.
வணங்க என்ன செய்யணுமா? கத்துக்கணுமா? யார்கிட்ட இருந்து தலை வணங்க கத்துக்கணும்? மரங்களுடைய கிளைகள் எப்படி வந்து பூமியை நோக்கி எவ்வளவு தூரம் வளர்ந்தாலும், வானத்தை நோக்கி வளர்ந்தாலும் அது என்ன செய்யுது? அதோடைய கிளைகள் வந்து பிளெக்சிபிளா தான் இருக்கு. அதே போல நம்மளும் என்ன செய்யணும்? தலை வணங்க கத்துக்கணும். எது மூலமா கத்துக்கணும்? மரங்களுடைய கிளைகள் எப்படி எவ்வளவு தூரம் மரங்கள் வளர்ந்தாலும் வச்சாலும் அதோடைய கிளைகள் வந்து பணிவாதான் இருக்கு, பொலைட்டா தான் இருக்கு. ஓகேவா? அது மூலமா பொலைட்னஸ் வந்து நம்ம கத்துக்கணும். सीख हवा के झोंकों से लो कोमल भाव बहाना. விண்டு மூலமா நம்ம என்ன கத்துக்க முடியும்? காத்து மூலமா நம்ம அதுகிட்ட இருந்து என்ன விஷயத்த கத்துக்க முடியும்? இப்ப காத்துல தென்றல் காத்து வீசும்ல, அந்த தென்றல் காத்து வந்து நம்ம மேல படும்போது எப்படி இருக்கும்? மைண்ட் ப்ளோயிங் ஆயிரும். அது சாஃப்டான அது விண்டா இருக்கும். அததான் என்ன சொல்லுவாங்க? பிரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பிரீசஸ் மூலமா நம்ம என்ன செய்யணும்? எல்லார்கிட்டையும் பழகும்போது ஒரு சாஃப்டான ஒரு கேரக்டரா பழகணும். அவங்கள வந்து ஹார்ஷா அவங்க கிட்ட பிஹேவ் பண்ணிடக்கூடாது. அப்ப இந்த கோமல் பாவ், அந்த சாஃப்ட் கேரக்டர், அதை யார்கிட்ட இருந்து கத்துக்கணும்? பிரீஸ், தென்றல் காற்று. அது எப்பவும் ஹார்ஸா என்ன செய்யாது, அந்த பிரீஸ் வந்து வீசாது இல்லையா? सीख हवा के झोंकों से लो कोमल भाव बहाना दूध तथा पानी से सीखो. அடுத்ததும் சொல்றாங்க, பால் தண்ணி, பாலா இருக்கட்டும் இல்லைன்னா தண்ணியா இருக்கட்டும், ரெண்டு விஷயக்கிட்ட இருந்தும் என்ன பழக முடியும்னா எல்லாரோட மிங்கிள் ஆகக்கூடிய ஒரு தன்மை. பாலா இருக்கட்டும் தண்ணியா இருக்கட்டும், அது என்ன செய்யும்? எதோட கலந்தாலும் அதோட அது மிக்ஸ் ஆயிரும். அது போல நம்ம மத்தவங்களோட சேர்ந்து பழக பார்க்கணும். யாரையும் டிஃபரெண்டா பார்க்க கூடாது. மில்னா मिलना सीखो. सूरज की किरणों से सीखो जगना और जगाना. सूरज சன், சூரியன் கிட்ட இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன கத்துக்கணும் அப்படின்னா அதோடைய சன் சைன், அதாவது சூரஜுடைய அந்த பிரைட்னஸ், அது என்ன செய்யுது? நம்மளை எழுப்பவும் செய்யுது, நம்மளை ஷைனாவும் வச்சிருக்கு. ஜக்னா और ஜகானா. जगना और जगाना. नेक्स्ट பாருங்க, லதா और पेड़ों से सीखो सबको गले लगाना. லதா அப்படிங்கிறது என்னதுன்னா மொட்டுக்கள். மொட்டுக்கள் கிட்ட இருந்தும் மரங்கள் கிட்ட இருந்தும் என்ன விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னா மத்தவங்கள வந்து என்ன செய்யறது? ஹக் பண்றது, சேர்த்துக்கிறது, எல்லாரையும் அரவணைச்சு போறது. இத வந்து என்ன செய்யணுமா? கத்துக்கணுமா?
दीपक से सीखो जितना हो सके अंधेरा हरना. தீபக் ஒளி தீபம் இருக்கும்ல விளக்கு, அதுகிட்ட இருந்து எதை கத்துக்க முடியும்? இருட்ட வந்து அழிக்கக்கூடிய தன்மை. दीपक से सीखो जितना हो सके अंधेरा हरना. அதாவது வெளிச்சம். வெளிச்சம் இருக்கிற இடத்துல என்ன இருக்காது? டார்க்னஸ் இருக்காது. நம்ம மத்தவங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும்? வெளிச்சமா இருக்கணும். அவங்க வாழ்க்கையில நம்ம ஒரு வெளிச்சமா இருக்கணும். வெளிச்சம் இருக்கிற இடத்துல என்ன வராது? இருட்டு வராது, இருள் வராது. பிருத்திவி சே சீக்கோ பிராணி கி சச்சி சேவா கரேன். பிருத்திவி அப்படிங்கிறது எர்த்து, பூமி. இந்த பூமி கிட்ட இருந்து என்ன கத்துக்கணும்? பிராணி கி சச்சி சேவா கரேன். பிராணினா லிவிங் திங்ஸ். லிவிங் திங்ஸ்க்கு வந்து லிவிங் திங்ஸ் எவ்வளவோ அந்த பூமியில வந்து பூமிய வந்து குழி தோன்றாங்க, பூமியில தேவையில்லாத அதாவது வேஸ்ட் எல்லாத்தையும் தூக்கி அந்த பூமியில போட்டாலும் அந்த பூமி வந்து என்ன செய்யுது? அதை நல்ல விதமா மாத்தி மக்கள்கிட்ட கொடுக்குது, லிவிங் திங்ஸ்க்கு கொடுக்குது இல்லையா? பிராணிக்கு சச்சி சேவா கரை. அதனால நம்மளை வந்து கெடுதல் நினைச்சாலும் கெடுதல் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்? திருப்பி அவங்களுக்கு கெடுதலை கொடுக்காம நல்லதையே எடுத்து கொடுக்கணும். அவங்க கெடுதலே நமக்கு பண்ணாலும் நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணும்? நல்லதை திருப்பி கொடுக்கணும். ஜல் தாரா சே சீக்கோ ஆகே ஜீவன் பதுமே படுனா. ஜல் தாரா அப்படிங்கிறது வாட்டர் ஃபால்ஸ். வாட்டர் ஃபால்ஸ் என்ன பண்ணும்? மேல் நோக்கி பாயுமா, கீழ் நோக்கி பாயுமா? கீழ் நோக்கி பாயும். வாட்டர் ஃபால்ஸ் விழும்ல, கீழே நோக்கி விழும்ல. விழுந்தாலும் அது அடுத்து என்ன செய்யும்? ஒரு பாதைய அமைச்சு அது ஓட ஆரம்பிச்சிடும். அது போல வாழ்க்கைங்கிற ஒரு பாதையில நம்ம என்ன செய்யணும்? கீழேயே விழுந்துட்டா கூட, தோல்வினால கீழேயே விழுந்துட்டா கூட அந்த தோல்வியில இருந்து என்ன செய்யணும்? ஒரு புதிய ஒரு பாதையை அமைச்சு நம்ம ஃபார்வர்டா போகணுமே தவிர ஃபீல் பண்ணிடக்கூடாது. ஜீவன் பதுமே படுனா, லைஃப் அப்படிங்கிற ஒரு வழியில ஃபார்வர்டா தான் இருக்கணும். ஆகே படுனா. வாட்டர் ஃபால்ஸ் என்ன செய்யும்? வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து அந்த ஃபால்ஸ் தண்ணி வந்து கீழே கொட்டும், தரையில கொட்டும் இல்லையா? அப்படி இருந்தாலும் அது அடுத்து ஒரு பாதையை அமைச்சிட்டு போயிருதல்ல. அது போல வாழ்க்கையில இருந்து நம்ம தோல்விகளை சந்திச்சு கீழே விழுற சமயம் வந்தாலும் கூட நம்ம அடுத்து நம்ம வாழ்க்கை பாதை என்ன செய்யணும்? உருவாக்கி கொள்ளணும், முன்னேறி போகணும். और धुएं से सीखो हरदम ऊंचे ही पर चढ़ना. धुएं அப்படின்னா என்னதுன்னா புகை. இந்த புகை வந்து என்ன செய்யும்? புகை ஒரு இடத்துல உருவாகுது அப்படின்னா அது மேல் நோக்கி அப்படி என்ன செய்யும்? போகும், மேல் நோக்கி போகும். அதே போல அந்த புகை கிட்ட இருந்து என்ன கத்துக்கணும்? மேல் நோக்கி போற தன்மையை வந்து கத்துக்கணும். धुएं से सीखो हरदम ऊंचे ही पर चढ़ना. மேல் நோக்கி நகர்றதை தான் நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, இந்த போயம் வந்து ஒரு தடவை எழுதி பாருங்க. இந்த போயத்தை எழுதினவர் யாரு? இந்த போயத்தை எழுதினவர் ஸ்ரீநாத் சிங். இந்த போயமோட பேர் என்ன? சீகோ. இந்த கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு 2 லைன் கொடுத்து இந்த 2 லைன் எந்த போயம்ல இருந்து வந்திருக்கு? கவிதா கா நாம் லிखो, கவி கா நாம் லிखो அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லணும்? कविता का नाम सीख, कवि का नाम श्रीनाथ सिंह. कवि का नाम
ஸ்ரீநாத் சிங். कविता का नाम सीख. कवि का नाम श्रीनाथ सिंह. नोट பண்ணலைனா இப்ப நோட் பண்ணிக்கோங்க. कविता का नाम सीख. कविता का नाम कविता का नाम सीख है. कवि का नाम श्रीनाथ सिंह है. ओके. कविता का नाम सीख. सीखो. सीखो. सीखो टू लर्न. अगेन पोएम பாருங்க. இதுல இருந்து சின்ன சின்ன क्वेश्चन கேட்பாங்க. फूलों से हम क्या सीखना चाहिए? फूलों से हम हंसना सीखना चाहिए. बौरों से हम क्या सीखना चाहिए? बौरों से नित गाना सीखना चाहिए. तरु की झुकी ढालियों से क्या सीखना चाहिए? तरु की झुकी ढालियों से नित शीश झुकाना सीखना चाहिए. हवा से हम क्या सीखना चाहिए? हवा की झोंकों से. हवा के झोंकों से कोमल भाव बहाना सीखना चाहिए. दूध तथा पानी से क्या सीख लेना है? दूध तथा पानी से मिलना और मिलाना सीख लेना है. सूरज की किरणों से हम क्या सीखना है? सूरज की किरणों से जगना और जगाना सीखना है. लता और पेड़ों से हम क्या सीखना है? लता और पेड़ों से हम सबको गले लगाना. எல்லாரையும் என்ன செய்யறது? ஹக் பண்றது. எல்லாரையும் அரவணைச்சு போறது. யாரையும் வெறுக்காம எல்லாரையும் அரவணைக்கிறத பழகணும். दीपक से हम क्या सीखना है? दीपक से हम सीखना है अंधेरा हरना. எங்கெல்லாம் இருட்டு இருக்கோ அந்த இருட்டை இது என்ன செஞ்சிரும்? அணைச்சிரும். அந்த இடத்துல ஒரு இடத்துல வெளிச்சம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இருள் சூழாது. पृथ्वी से हम क्या सीखना चाहिए? पृथ्वी से हम प्राणी की सच्ची सेवा करना सीखना चाहिए. பூமியில எந்த ஒரு அசுத்தத்தை போட்டாலும், பூமிய குழி தோண்டினாலும், பூமிக்கு மேல எவ்வளவு பெரிய பெரிய பாரத்தை வச்சாலும், அதை நம்ம எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணாலும் அது என்ன செய்யுது? நமக்கு நல்ல ஒரு குட் சர்வீஸை தான் கொடுக்குது. அது நமக்கு தீங்கு தர்றது கிடையாது. அத ஒரு நல்ல உரமா மாத்திருது இல்ல. அது போல யார் நம்ம மேல நமக்கு கெடுதல் செய்தாலும் நம்ம அவங்களுக்கு நன்மையே செய்யணும். जलधारा से सीखो आगे जीवन पद में बढ़ना. வாட்டர்ஃபால்ஸ் கீழ் நோக்கி பாய்ந்தாலும் கீழே விழுந்தாலும் அது என்ன செய்யுது? அடுத்து தனது ஒரு பாதையை அமைச்சுக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல பாதையை அமைச்சுக்கணும். जलधारों से हम क्या सीखना है? जलधारों से हम जीवन पद में बढ़ना सीखना है. धुएं से हम क्या सीखना है? धुएं से हम ऊंचे ही पर चढ़ना. எப்பவுமே மேல் நோக்கி நகர்றதை தான் நம்ம என்ன செய்யணும்? पलहन कत्कन. कवि का नाम क्या है? कवि का नाम है श्रीनाथ सिंह. कविता का नाम क्या है? कविता का नाम है सीखो. ओके. இந்த போயம்ல மொத்தம் எத்தனை லைன்ஸ் இருக்கு? how many lines are there? 10 lines. ஓகே, சரி. இதுல வரக்கூடிய கிராமரை பத்தி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த 10 லைன்ஸையும் நீங்க நல்லா ரீட் பண்ணி இதுல வரக்கூடிய நவுன்னா நேமிங் வேர்ட், சங்ஞான்னு ஹிந்தில சொல்லுவாங்க. அந்த நேமிங் வேர்ட் எல்லாம் நல்லா படிச்சுட்டு வாங்க. ஃபூல், பௌரா, தரு, சீஸ், दूध, पानी, सूरज, लता, दीपक, पृथ्वी, जलधारा, धुएं. இது எல்லாமே நேமிங் வேர்டு தான். இது எல்லாமே சங்ஞா தான். இதையும் நீங்க
உங்களுடைய ஹோம்ஒர்க் நோட்ல இல்லைன்னா ப்ராக்டிஸ் நோட்ல எழுதி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.